சுமார் 300-350 விண்வெளி உணவுகளை வந்து வகைப்படுத்திருக்காங்க. முட்டை பஃப் வந்து விண்வெளியில பயன்படுத்த முடியும். ஏன்னா அந்த துகள் வந்து எங்களால வச்ச கண்ணை எடுக்க முடியல அப்படிங்கிற முறையில சொல்லியிருக்காங்க. நான் போயிருக்கலாமே அப்படின்னு எனக்கே தோணுச்சு. அந்த அளவுக்கு இருந்தது. ஆளை எடுத்துட்டு போறது மட்டும் முக்கியமான விஷயம் கிடையாது. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நிலாவுல குடியிருப்பு ஏற்படுத்தணும்னா பூமியில இருக்கக்கூடிய அருத்தனிமம் சொல்றோம் இல்லையா, ரேர் அர்த் எலிமெண்ட், அது வந்து அபிர்விதமா நிலாவுல தரைப்பரப்பிலேயே இருக்கு. இன்னைக்கு வந்து நீங்க விண்வெளி வாணிபம்னு மாத்திட்டீங்கன்னா அங்க தோன்ற அந்த கனிமம் யாருக்கு சொந்தம்? எலன் மஸ்க். நிலாவை சோவியத் யூனியன் சொந்தம் கொண்டாட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு. நிலவு உட்பட விண்வெளி பொருட்கள் எல்லாம் மனித குலத்தின் பொது சொத்து. பேசிக்கா டொனால்டு ட்ரம்ப் ஒரு ரியல் எஸ்டேட் அதிபர். அவர் பாட்டில் நிலாவில் போய் பிளாட் போட்டுட்டு இருக்க வாய்ப்பு இருக்குல்ல. இதுக்கு முன்னாடி ட்ரம்ப் அதிபர் ஆனார் இல்லையா அமெரிக்கால, தொடர்ந்து மனிதர்கள் நிலாவில் இருக்க போறாங்க. இந்தியாவின் நம்பர் 1 டைல்ஸ் விற்பனையாளர் லட்சுமி செராமிக்ஸ். நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். இப்போது பெங்களூர், மைசூர், ஹாசனில். விகடநேயர்களுக்கு வணக்கம். மூத்த விஞ்ஞானி திரு தாவே வெங்கடேஸ்வரன் அவர்கள் சண்டிகரில் இருந்து நம்முடன் இணைகிறார். அவருடன் ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம் சார். வணக்கம். இப்போ நம்ம விண்வெளி பயணத்துல ஒரு புதிய மைல்கல் இப்ப எட்டப்பட்டிருக்கு. ஆர்டிமிஸ் 2 அந்த திட்டத்தில இருந்து நிலவை வந்து சுற்றி வந்திருக்காங்க. மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான ஒரு பயணமாக தான் இது இதுவரைக்கும் அமைஞ்சிருக்குது. நாளைக்கு அநேகமா தரையிறங்குவாங்க. இதுல நிறைய ஒரு ஆச்சரியமான பல விஷயங்கள் இருக்கு பகிர்ந்து கொள்வதற்கு. அது நீங்க வந்து அதுல ஒரு எக்ஸ்பர்ட். இதுல என்ன மாதிரியான ஒரு சாதனைகளை வந்து இதுல எட்டியிருக்காங்க அப்படின்றத நீங்க சொல்லுங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னாக்க இது வந்து ஆர்டிமிஸ் திட்டம் அப்படின்னு நாசாவினுடைய ஒரு திட்டத்தினுடைய பகுதியாக இந்த ஆர்டிமிஸ் 2 மிஷன். இந்த ஆர்டிமிஸ் திட்டத்துல வந்து 5 மிஷன்ஸ் போகும். ஸோ முதல்ல 2022 ஆர்டிமிஸ் 1 ஏவினாங்க. அது வந்து ஆளில்லா பயணம், மனிதர்கள் கிடையாது. அதுவும் இதே மாதிரி தான் வந்து பூமியிலேருந்து புறப்பட்டு நிலாவுக்கு பின்புறமா போய் நம்ம தலையை சுத்தி மூக்க தொடருதுன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி வந்து பின்புறமா போய் அப்படியே திரும்பி வட்டமடிச்சு பூமிக்கு வந்துருச்சு. அதுல ஆள் கிடையாது. இப்போ ஆர்டிமிஸ் 2ல வந்து 4 விண்வெளி வீரர்கள் பயணம் செஞ்சு நிலவனுடைய மறுபக்கத்துக்கு போயிட்டு மறுபக்கத்தை சுத்தி பூமிக்கு திரும்பி வந்துட்டு இருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி வந்து இந்திய நேரப்படி வந்து ஏப்ரல் 11 காலை அவங்க வந்து தரையிறக்குவாங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஆர்டிமிஸ் 3 2027-28 வந்து நடைபெறும். 4-5 நடைபெறும். இந்த ஆர்டிமிஸ் 4-5 தான் நிலாவுல போய் தரையிறங்குவாங்க. இந்த 5 சேர்த்து பார்த்தாதான் ஆர்டிமிஸ் 2 என்னன்னு நமக்கு புரிய வரும். இப்போ ஒரு 4 பேர் அந்த பயணத்துல இணைஞ்சிருக்காங்க, 4 விண்ணோடிகள். அதுல வந்து அந்த 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 4 பேர் அந்த காம்பினேஷனே வந்து அந்த தேர்வே வந்து வித்தியாசமா இருக்கு. ஒருத்தர் வந்து கருப்பினத்தை சேர்ந்தவர், ஒரு பெண், ஒருத்தர் கனடாவை சேர்ந்தவர், ஒருத்தர் அமெரிக்காவை சேர்ந்தவர். இது வந்து இந்த கலவை வந்து ஒரு கவனமா வந்து தேர்வு பண்ணியிருக்காங்க. அதோட முக்கியத்துவம் என்ன? கொஞ்ச காலமா வந்து அறிவியல் துறையில வந்து சமூக நீதி வேணும் அப்படின்னு ஒரு பெரிய குரல் உலகெங்கும் எழுப்பி, ஒரு குறிப்பிட்ட பகுதியினர் மட்டுமே அறிவியலை வந்து செஞ்சாங்கன்னாக்க அறிவியல் முழுமை அடையாது, அறிவியல் பார்வை வந்து முழுமையா இருக்காது. ஸோ பல்வேறு பிரிவினர்களுக்கும் அறிவியல்ல பங்கு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு குரல் உலகெங்கும் ஒலித்து கொண்டிருக்கிறது, சமூக நீதிக்கான குரல். அதனுடைய ஒரு பகுதி தான் நம்ம இங்க பார்க்குற இந்த விஷயங்கள். இந்த மாதிரி ஒரு பல்வேறு பிரிவினர்களை சார்ந்தவங்க. 2வது வந்து இப்போ வந்து அமெரிக்கா என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆர்டிமிஸ் ஒப்பந்தம் அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அந்த ஒப்பந்தத்துல வந்து அவர்களுடைய நேச நாடுகள் என்று கருதிய கனடா, ஐரோப்பிய யூனியன் அவங்களோட இணைஞ்சு செய்வது என்று முடிவெடுத்திருக்காங்க. அதாவது வந்து முன்னாடி வந்து வெறும் அமெரிக்கா மட்டுமே அந்த அப்போலோ பயணத்தை நடத்தினாங்க. இப்போ வந்து இதுக்கு வந்து பெரும் தொகை செலவாகும். ஸோ அதனால வந்து அப்போ அமெரிக்கா மட்டும் செலவு செய்யாம மற்ற நாடுகளையும் அதுல வந்து பகுதி பங்கெடுக்க வைக்கணும் அப்படின்னு திட்டத்தோட இது மாதிரி செய்யறாங்க. இப்போ போன இந்த மிஷன்லயே அந்த விண்கலத்துல பாத்தீங்கன்னா விண்கலத்தினுடைய ஒரு பகுதி ஐரோப்பிய யூனியன் உருவாக்கினது, யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி உருவாக்குனது. ஸோ இதுல வந்து மனிதராக ஐரோப்பியாவை சார்ந்தவங்க யாரும் இல்லைனாலும் பொருளா ஐரோப்பாவை சார்ந்ததும் இருந்திருக்கு.
4 விண்வெளி வீரர்கள் போயிருக்காங்க. அவங்க அதுக்கான தயாரிப்பு இருக்குல்ல, அவங்க என்ன உணவை உட்கொள்றாங்க, 10 நாள் வந்து விண்வெளி பயணத்தில் இருக்கும்போது அவங்க உடலை அதை வந்து அது அவங்க அதுக்கான ஒரு ஃபிட்டாக வந்து உடம்ப வச்சுக்கணும்ல, அதுக்கான தயாரிப்புகள்லாம் வந்து எப்படி பண்ணாங்க? இப்போ நாசாவும் ரஷ்யாவினுடைய ராஸ்காஸ்மாஸ் இவங்களும் தான் வந்து இது வரைக்கும் வந்து பெருமளவுக்கு விண்வெளி வீரர்களை அமைச்சிட்டு இருந்தாங்க. இப்போ சைனாவும் சேர்ந்துருக்காங்க. பட் வந்து ரஷ்யாவும் அமெரிக்காவும் சேர்ந்து சர்வதேச விண்குடிலுக்கு மனிதர்களை தொடர்ந்து அமைச்சிட்டே இருக்காங்க இல்லையா, இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு. ஸோ அதனால வந்து இந்த 2 நாட்டினுடைய விண்வெளி துறைகள் இணைந்து சுமார் 300-350 விண்வெளி உணவுகளை வந்து வகைப்படுத்திருக்காங்க. அதாவது வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விண்வெளி உணவு அப்படின்னு சொன்னா, இப்போ உதாரணமா பூமியில நீங்க பர்கர் சாப்பிட்றீங்க, விண்வெளிக்கு ஏத்த மாதிரி அந்த பர்கரை மாத்துவது. அந்த விண்வெளிக்கு ஏத்த மாதிரினா என்ன விஷயம் அப்படின்னு சொன்னாக்க, முதல் விஷயம் வந்து அதுக்குள்ள இருக்கக்கூடிய நீர் சத்தை எடுத்துடணும், டீஹைட்ரேட் பண்ணிடணும். ஸோ அப்போ வந்து அது வந்து அளவு சுருங்கிடும். ஓகே, ஸோ அப்போ அதுல வந்து உங்களுக்கு பூஞ்சை போன்ற விஷயங்கள்லாம் வளராது, அதாவது பாதுகாப்பா இருக்கும். 2வது வந்து அதை நம்ம கடிச்சு சாப்பிடும்போது அதுல இருந்து துகள் எதுவும் வரக்கூடாது. இப்போ உதாரணமா முட்டை பஃப், யாராவது வந்து முட்டை பஃப் சாப்பிடும்போது தன்னை சுத்தி தன் உடலுடைய மேல வந்து பஃப்னுடைய அந்த துகள் இல்லாம சாப்பிட்டதா யாராவது ஒரு சரித்திரம் சொல்லுங்க. இல்ல. ஸோ அப்போ வந்து முட்டை பஃப் வந்து விண்வெளியில பயன்படுத்த முடியும். ஏன்னா அந்த துகள் வந்து அந்த விண்கலத்துக்குள்ள அப்படியே மதந்துட்டே இருக்கும். அந்த காற்றெல்லாம் பிடிச்சி இழுத்து சுத்தம் செய்யும் சொன்னேன் இல்லையா, அதுல போய் இந்த துகள் அடைச்சிக்கிச்சுன்னா பிரச்சனை. ஏதாவது ஒரு மிஷினுக்குள்ள இருக்கக்கூடிய வயர்ல போய் இது பட்டு அங்க தீப்பொறி ஏற்படலாம். அதனால துகளாகாத பொருட்களை மட்டும்தான் உணவா எடுத்துப்போம். வாயில வச்சு கடிக்கும் போது துகளாக. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 300-350 உணவுப் பொருட்களை வந்து வடிவமைச்சிருக்காங்க. ஒவ்வொரு விண்வெளி வீரரும் வந்து அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். தனக்கு பயிற்சி கொடுக்கும்போது, பயிற்சி வந்து சுமார் ஒரு 6 மாத காலம் இருக்கும். அந்த 6 மாத காலத்துல வந்து இந்த 300யும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தனக்கு எது பிடிக்குது அப்படிங்கிறத வந்து ஒரு லிஸ்ட் கொடுப்பாங்க. எனக்கு முதல் நாள் இது வேணும், 2வது நாள் இது வேணும், 3வது நாள் இது வேணும் அப்படின்னு கொடுப்பாங்க. அந்த லிஸ்டின் அடிப்படையில் உணவை சேகரித்து உள்ள வச்சிருப்பாங்க. இதை தவிர கொஞ்சம் பொதுவான உணவுகளும் இருக்கும். பட் மெயினா இப்படிதான் வந்து உணவு பொருள். இப்போ இந்தியாவும் வந்து விண்வெளி வீரர்களை அனுப்ப போறோம் என்பதனால இந்திய உணவுகள், சில உணவுகளை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. டிஃபென்ஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அவங்க தான் வந்து அந்த விண்வெளி உணவை தயாரிக்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து மிகவும் கடுமையான இடங்களில் இராணுவ வீரர்கள் தங்கி இருக்கும்போது அங்க வந்து உணவு வேணும், அதுக்காக ஆராய்ச்சிகள் எல்லாம் செய்யறாங்க இல்லையா, அதை வச்சு செய்யறாங்க. அவங்க வந்து நிலாவை சுற்றி வந்தது, நிலாவோட பின்புறம் பார்த்தது, அதுல என்ன அவங்க வந்து பார்த்தாங்க, பூமிக்கு என்ன படங்கள் எடுத்து அனுப்பிச்சாங்க, அதுல நிறைய ஆச்சரியமான விஷயங்கள் இருக்கு. அதுல என்னென்ன நடந்தது ஒவ்வொரு கட்டத்திலையும்? நிலவு பயணம் மேற்கொள்ளணும்னு வச்சுக்கோங்க, அது வந்து மனிதர்களாக இருக்கலாம் அல்லது விண்கலமாக இருக்கலாம். அந்த நிலவு பயணம் மேற்கொள்வதற்கு வந்து முதல் விஷயம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க, பூமியை விட்டு விண்வெளிக்கு போகணும். ஸோ அந்த பூமியிலிருந்து விண்வெளிக்கு எடுத்துட்டு போறதுதான் அந்த ராக்கெட்டினுடைய வேலை. நம்ம பூமியில பாக்குறோம் இல்லையா, கீழே வந்து ஒரு ராக்கெட் மேல எழுந்து சீறி போகுது இல்ல, பென்சில் மாதிரி இருக்கும் இல்லையா, அதனுடைய ஒரே வேலை 15 நிமிஷம் தான், 15லேருந்து 18 நிமிஷம் தான். பூமியினுடைய ஈர்ப்பு தலையிலிருந்து இந்த விண்கலத்தை விண்வெளியில கொண்டு போய் நிறுத்துறது தான் அதனுடைய வேலை. ஸோ விண்வெளிக்கு போனதும் அந்த நம்ம இப்போ கையில ஒரு பந்தை தூக்கி அடிக்கிறோம் இல்லையா, அது மாதிரி அந்த ராக்கெட் வந்து அந்த விண்கலத்தை ஒரு குறிப்பிட்ட திசையில தூக்கி அடிக்கும். அந்த தூக்கி அடிக்கிற வேகம் இருக்கு இல்லையா, அது வந்து பூமியிலிருந்து விடுபட்டு போயிட்டே இருக்கக்கூடிய தொலைவா இருக்கும். ராக்கெட் செஞ்ச பிறகு அந்த விண்கலம் நிலாவை நோக்கி போயிட்டே இருக்கு. நிலாவை நோக்கி போயிட்டே இருக்கும்போது வந்து விண்வெளியில பூமி, நிலா தவிர பல்வேறு கோள்கள் இருக்கு இல்லையா, அந்த கோள்களுடைய ஈர்ப்பு விசையினுடைய சலனத்தினால உங்களுக்கு வந்து பாதையில சில திருத்தங்கள் செய்ய வேண்டி வரும். ஸோ அப்ப அந்த பாதை திருத்தம் அப்படிங்கிறது தான் வந்து அந்த விண்கலத்தில் இருக்கக்கூடிய விண்கல ஓட்டி செய்வார். அதுல பாத்தீங்கன்னா பைலட்னு ஒருத்தங்க இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சுனிதா வில்லியம்ஸ் அந்த மிஷன்ல வந்து அவங்க பைலட்டா இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு பைலட் இருப்பாங்க. அந்த பைலட் வந்து தானே கையில பிடிச்சி ஓட்டணும். பொதுவாக தானே கையில பிடிச்சி ஓட்ட மாட்டாங்க,
பூமியிலிருந்து ரோபோ மூலமாக செய்வாங்க. ஆனா இங்க பரிசோதனையில தானேவும் செஞ்சு பார்க்கறதுக்கான பரிசோதனையும் செய்வாங்க. ஏன்னா எதிர்காலத்துல செய்தி தொடர்பு விட்டு போச்சுன்னா தானே செய்ய வேண்டியிருக்கும் இல்லையா? அதை வந்து செஞ்சு இந்த பரிசோதனையில செஞ்சு பார்ப்பாங்க. அந்த அந்த வேலை தான் வந்து பூமியிலிருந்து அங்க போற வரைக்கும் இருக்கக்கூடிய டைம்ல வந்து வேலையாகும். அது தவிர வந்து எல்லா சிஸ்டம்ஸும் ஒழுங்கா வேலை செய்தா, இப்போ இந்த விண்கலம் 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 நம்ம பேசுறோம்ல, நம்ம வந்து சினிமால வந்து விண்கலத்தை பார்த்து நமக்கு வந்து ஒரு கற்பனை இருக்கும். அந்த கற்பனையெல்லாம் அப்படியே எடுத்து ஒரு புத்தகத்துல போட்டு, ஏன்னா இந்த விண்கலம் அரையான் விண்கலம் இருக்கு இல்லையா, அந்த அரையான் விண்கலனுடைய அளவு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மாருதி ஆம்னி வேன் இருக்குல்ல, நிறைய ஆம்புலன்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க இல்லையா, அந்த மாருதி ஆம்னி வேன்ல சீட் எல்லாத்தையும் கைட்டு தூக்கி போட்டுருங்க. ஒரு அடி 2 அடி கொஞ்சம் பெருசாக்கிடுங்க, அவ்வளவுதான். அதுலதான் 4 பேர் வந்து படுக்கணும், தூங்கணும், வேலை செய்யணும், எல்லாமே அதுதான். ஓகே, அதாவது அவங்களுடைய வாழ்விடம் அந்த 10 நாளைக்கும் அதுதான். அந்த ஒரு இடத்துல நம்ம இருக்கோம்னா, நம்ம மூச்சு விடும்போது வெளியில கார்பன் டை ஆக்சைடு வரும்ல, அப்ப நம்ம வந்து அந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து அந்த மூச்சு விடுற அந்த காத்துல அப்படியே இருந்துட்டே இருந்தா சரியாவாது இல்லையா? சரி, அப்ப வந்து பூமியில இருந்து ஆக்சிஜன் சிலிண்டர் எடுத்து போனோம்னா இந்த 10 நாளைக்கு தேவையான ஆக்சிஜன் சிலிண்டர் தூக்கி போனா அதுவே ஒரு பெரிய தலசம் இல்ல. ஸோ அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா மறுசுழற்சி, அதாவது அங்க வெளியில வர காத்தை ஒரு கருவி பிடிச்சி இழுக்கும், பிடிச்சி இழுத்து அதுல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை தனியா பிரிக்கும். கார்பன் டை ஆக்சைடை தனியா பிரிச்சு வெட்டினா கார்பன் தனி, ஆக்சிஜன் தனி. ஸோ திரும்பி உங்களுக்கு ஆக்சிஜன் கிடைக்கும். இதே மாதிரி நம்ம உடல்ல இருந்து வேர்வை, அதுல இருந்து நீராவி வெளில வரும். ஸோ அப்போ அந்த காத்துல இருந்து நீராவியை நான் பிடிச்சி இழுக்கணும். பிடிச்சி இழுத்தேன்னா தண்ணி, சிறுநீர்ல இருந்து தண்ணி. ஸோ இந்த மாதிரியான மறுசுழற்சிக்கான பல்வேறு கருவிகள் இருக்கும். இதுதான் வந்து லைஃப் சப்போர்ட் சிஸ்டம் அப்படின்னு பேரு. இந்த லைஃப் சப்போர்ட் சிஸ்டம் வந்து சரியா வேலை செய்யலாம். இங்க வந்து ஒரு வேடிக்கையா ஒரு விஷயத்தையும் சொல்றேன், இது வேடிக்கை இல்லை, விண்வெளிக்கு போயிட்டு வந்தவங்க எல்லாரும் சொல்ற விஷயம். நம்ம வந்து பரவாயில்ல ஊடகங்கள்ல பேசுறது இல்லை, அவ்வளவுதான் நான் சொல்றேன். நீங்களே வந்து ஒரு ரூம்குள்ள ஒரு நாள் ஃபுல்லா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கதவை மூடிட்டு, உங்களுடைய உடல் வாசம் வந்து அந்த ரூம்குள்ள இருந்துட்டே இருக்கும்ல. நான் உடல் வாசம் சொல்றதுனுடைய உள்ளர்த்தம் உங்களுக்கு புரியுது இல்லையா? பல்வேறு இடங்கள்ல இருந்து நம்ம உடல்ல இருந்து காற்று வெளில வருது இல்ல. காற்று நான் வந்து ஒரு நல்ல வார்த்தையா யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்க உங்களுக்கு என்னன்னு புரிஞ்சிருக்கும். ஸோ அப்போ அந்த ஆம்னி வேனுக்குள்ள நீங்க யோசிச்சு பாருங்க 4 பேர். ஸோ அப்போ அந்த துர்நாற்றங்களை எடுக்கும். அந்த துர்நாற்றங்களை அகற்றுவதற்கும் ஒரு சிஸ்டம் இருக்கும், இல்லைன்னா இருக்க முடியாது, 10 நாள்லாம் இருக்க முடியாது இல்ல. அந்த துர்நாற்றங்களை எடுக்கிறதுக்கும் வந்து ஒரு இது இருக்கும். அங்க கருவிகள் வெளியிடக்கூடிய நாற்றம் போன்றவர்களை எடுக்கிறதுக்கு இருக்கும். இதெல்லாம் பரிசோதனை செய்யும். இப்ப இந்த ஆர்டெமிஸ் 2ல அதான் அவங்களுக்கு வேலை. இந்த கருவிகள் எல்லாம் நம்ம திட்டமிட்ட முறையில வேலை செஞ்சிருக்கா, என்ன சிக்கல் ஏற்பட்டது போன்ற விஷயங்களே சரி. நிலவுக்கு அவங்க நிலவை சுற்றி வந்திருக்காங்க. அந்த நிலவோட மறுபக்கத்தை முதல் முறையா வந்து நிலவோட பின்பக்கத்தை வந்து பார்த்திருக்காங்க. இதுவரையும் யாரும் பார்த்தது இல்லை. 1959 லூனா 2 என்கின்ற சோவியத் விண்கலம் முதல்ல நிலவனுடைய மறுபக்கத்துக்கு போய் போட்டோ எடுத்து அமைச்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து நிலவுக்கு போன எல்லா விண்கலங்களும், அதாவது வந்து சோவியத் யூனியனுடைய விண்கலங்கள், அமெரிக்காவினுடைய அப்போலோ விண்கலம் எல்லாமே வந்து நிலவோட மறுபக்கத்தை பார்த்துருக்கு. ஏன்னா நிலவை சுத்தி தான் தரையிறங்கணும். சைனாவினுடைய ஒரு விண்கலம் நிலவோட மறுபக்கத்திலேயே தரையிறங்கிருச்சு. ஓகே, இது வரைக்கும் நிலவனுடைய மறுபக்கத்துல தரையிறங்கக்கூடிய ஒரே விண்கலம் சைனாவினுடைய விண்கலம் தான். இதுல சிறப்பு, இவங்க முதல் முறையாக நிலவனுடைய மறுபக்கத்தை பார்க்கணும். அதாவது பூமியில இருந்து நம்ம நிலாவை பார்த்தா அந்த நிலாவில வந்து பாட்டி வடர சொல்ற அந்த முகம் இருக்கு இல்லையா, அதுதான் நமக்கு தெரியும். அதுக்கு பேக் சைட்ல இருக்கிறது பூமியில இருந்து பார்க்க முடியாது. அதனால வந்து அதனுடைய பின்புறம் என்ன என்பது வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம், வியப்பான ஒரு விஷயம். அதை இவங்க பார்த்தாங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, நிலா வந்து ஒரு விண்வெளி பார்வையிலிருந்து நம்ம பார்த்தோம்னா பூமிக்கு வந்து ஒரு கேடயம். விண்வெளியில வந்து சிறுசு பெருசா பல கோடி 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 கணக்கான கற்கள் வந்து சூரியனை சுத்திட்டு வரும். சிறு மணல் பொடி அளவுல இருந்து ஒரு கார் சைஸு,
ஒரு ஸ்கை ஸ்கிரேப்பர், அதாவது பல்மாடி கட்டிடம் அளவுக்கு இந்த மாதிரியான பாறைகள் வந்து விண்வெளியில சுத்திட்டு இருக்கும். அது அப்பப்போ ஏதாவது கோள் மேல மோதும், பூமி மேலேயும் மோதும். அப்படி மோதும் போது இரவா இருந்ததுன்னா அது எரியறது தான் வந்து நமக்கு வீழ்கல் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஏர் நட்சத்திரம் சொல்லுவாங்க இல்லையா? அப்போ நிலா மேலேயும் விழணும்ல. நிலா மேல விழுதுதான் பாத்தீங்கன்னா நிலாவில் கிண்ண குழிகள், அதாவது கிண்ணம் மாதிரி இருக்கும். நம்மளே வந்து ஒரு ஆத்து மணல்ல வந்து ஒரு கல்லை மேலேன்னு தூக்கி போட்டா அதுல வந்து ஒரு கப்பு மாதிரி ஒரு குழி ஏற்படுது இல்ல, அது மாதிரியான குழிகள் இருக்கும். நிலாவோட மறுபக்கத்துல பாத்தீங்கன்னா அதிகமான அளவு இருக்கும். ஏன்னா பூமியை நோக்கி வர கல்லை நிலாவினுடைய ஈர்ப்பு விசை பிடிச்சு இழுத்து தன் மேல மோத வச்சு. அந்த மாதிரி ஒரு நிலா இருக்குல்லன்னா பூமிக்கு அதிகமான கற்கள் வந்து விழக்கூடிய ஒரு இது இருந்திருக்கும். பூமியில அந்த மாதிரி ஒரு நிலை இருந்ததுன்னா பூமியில உயிர் தோன்றிருக்குமானே கூட சில பேர் வந்து யோசனை பண்றாங்க. இதை நீங்க பார்க்கணும். அங்க இருக்கக்கூடிய பாறை பள்ளங்கள்லாம் பாத்தீங்கன்னா பெருசு பெருசா இருக்கும். ஏன்னா பெரிய பெரிய கல் விழுந்த தடயங்கள் இருக்கிறதுனால அங்க வந்து பெருசு பெருசா இருக்கும். அதை நீங்க வந்து பார்க்கலாம். அது வந்து ஒரு அற்புதமான காட்சி. நீங்க தொலைநோக்கிலேயே நீங்க வந்து நீங்க நிலாவினுடைய அந்த கிண்ண குழிகளை பாத்தீங்கன்னா தொலைநோக்கிலிருந்து உங்க கண்ணை எடுக்க மனசே வராது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு காட்சி. அதை நம்ம வெறும் கண்ணால பார்க்கக்கூடிய தொலைவில் நம்மளால பார்க்க முடிஞ்சுன்னா எவ்வளவு அழகா இருக்கும். அந்த விண்கற்கள் வந்து தொடர்ந்து விழுந்துட்டே இருக்குமா? ஏன்னா எவ்வளவு பள்ளங்கள், அந்த பள்ளங்கள் சொல்றீங்க, எவ்வளவு பள்ளங்கள் அங்க இருக்குது, என்ன சைஸ்ல வந்து அது இருக்குது? பூமியில மட்டும் ஒரு நாளைக்கு வந்து 40,000 டன் விண்கற்கள் விழுது. ஸோ அதை விட ஒரு 1.5 மடங்கு 2 மடங்கு அளவு நிலா மேல வந்துட்டே இருக்கும்னு யோசிக்கிறோம். அதனால்தான் நீங்க வந்து 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி ரொம்ப நுணுக்கமாக நிலாவினுடைய தரைப்பரப்பை போட்டோ எடுத்திருந்தீங்கன்னா அதுவும் இப்போ இருக்கக்கூடிய தரைப்பரப்பும் வந்து ஒத்துப்போகாது. இடையில புதுசா ஒரு கல் விழுந்து புதிய குழி ஏற்பட்டிருக்கும். அந்த இன்னும் ஏற்கனவே இருந்த குழி மேல ஒரு கல் விழுந்திருந்தா அந்த பழைய குழியை வந்து அழிஞ்சு போயிருக்கும். இந்த மாதிரியான மாற்றங்கள். பின்பக்கத்தை அவங்க பார்க்கும்போது இப்ப 4 பேர் போயிருக்காங்க. நிலவோட பின்பக்கத்தை பார்த்து அந்த அனுபவத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்களா? என்ன சொல்லியிருக்காங்க அதை பத்தி? அதாவது வந்து எங்களால வச்ச கண்ணை எடுக்க முடியல அப்படிங்கிற முறையில சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே எதிர்பார்த்த ஒன்றுதான். ஆனா வந்து அதை கேட்கும் போது நமக்கே வந்து எனக்கு என்ன ஏற்பட்டுச்சுன்னா நான் போயிருக்கலாமே அப்படின்னு எனக்கே தோணுச்சு. அந்த அளவுக்கு இருந்தது. அதாவது வந்து சுமார் ஒரு 4 மணி நேரம் நிலவனுடைய பின்பக்கமா அவங்க வந்து வட்டமடிச்சு வருவாங்க. 7 மணி நேரம், 4ல இருந்து 7 மணி நேரம். அந்த 7 மணி நேரமும் வந்து அவங்களுக்கு வந்து ஷிஃப்ட் முறையில ஜன்னல் வழியா பார்க்கக்கூடிய வேலையை கொடுத்துருந்தாங்க. அதாவது 2 ஜன்னல் தான் வந்து நிலா நோக்கி இருக்கும். 4 பேர் இருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து 1 மணி நேரம் 1 மணி நேரம் அந்த ஜன்னல்ல நின்று பார்க்கணும். ஸோ அப்படி ஒரு பை ரொட்டேஷன் 55 நிமிஷம், 1 மணி நேரம் இல்லை 55 நிமிஷம் நின்று பார்க்கணும். அந்த சமயத்துல வந்து அவங்க வந்து தங்க கையில இருக்கக்கூடிய கேமரா மூலமாக துல்லியமான படங்கள் எடுப்பது போன்ற விஷயங்களை வந்து மேற்கொண்டாங்க. அது வந்து ஒரு பதிவாக இருக்கும் நம்ம கிட்ட. ஏன்னா நிலாவினுடைய மறுபக்கம் குறித்த படங்கள் வந்து குறைவு. அந்த படங்கள் வந்து நமக்கு இப்போ வந்து இதுல இருக்கு. ஏன்னா நிலாவுக்கு முதன்முறையா வந்து விண்கலத்தை அனுப்புனது சோவியத் யூனியன் தான். அதை பார்த்து அமெரிக்காவே மிரண்டது. ஏன்னா நம்ம எவ்வளவு பெரிய வளர்ச்சி பெற்ற நாடா இருக்கோம், நம்மளை விட அவங்க முந்திட்டாங்களேன்னு சொல்லி ஒரு அதிர்ச்சியை கொடுத்த ஒரு இது. இப்போ இதுல வந்து அமெரிக்கா வந்து ஒரு முன்னிலையில இருக்குது பார்க்கலாமா? ஏன்னா சைனா வந்து 2028க்கு முன்னாடி, சைனா அனுப்புறதுக்கு முன்னாடி நம்ம வந்து மனிதர்களை கொண்டு போய் அங்கே இறக்கணும் அப்படின்னு அமெரிக்கா வந்து திட்டமிடுது. இதுல எந்த நாடு வந்து முன்னிலை வகிக்குது இப்போ? இந்த சைனாவும் வந்து மிக துல்லியமாக என்னன்னு சொல்லலாம், தன்னுடைய காலடியை கரெக்டா வச்சு போறக்கூடிய ஒரு பாதையில போயிட்டு இருக்காங்க. முதல்ல சைனா வந்து நிலவை சுத்தி வர ஒரு விண்கலத்தை அமைச்சாங்க. அப்புறம் நிலாவில் ஆள் இல்லாம இறங்குற ஒரு விண்கலத்தை அமைச்சாங்க. அப்புறம் நிலாவில் ஆள் இல்லாம இறங்கி இங்கேயும் அங்கேயும் போகக்கூடிய ஒரு ரோபோ கார் இருக்கிறத அமைச்சாங்க. நம்மளும் அமிச்சோம். ஆனா நம்மது வந்து 15 நாள் தான் வேலை செஞ்சிச்சு. அவங்களுக்கு வந்து 2.5 வருஷத்துக்கு மேல வேலை செஞ்சது. அதாவது வந்து ஒரு அணு பேட்டரி, அட்டாமிக் பேட்டரி வச்சு அமைச்சாங்க. அதனால அங்க வேலை செய்ய முடியுது. நிலவோட மறுபக்கத்துல தரை இறங்கிட்டாங்க. நிலவோட மறுபக்கத்துல நம்ம தரை இறங்கினா மிகப்பெரிய சிக்கல் என்னன்னா கம்யூனிகேஷன். பூமிக்கும் அந்த விண்கலத்துக்கும் இடையில நிலா இருக்கும். ஸோ அப்போ அங்கேருந்து ரேடியோ அலைகள் வந்து பூமி நோக்கி வராது.
இதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, நிலாவை சுத்தி நம்ம வந்து இப்போ பூமியை சுத்தி ஜிபிஎஸ் இருக்குல்ல, நம்ம இன்சாட்லாம் இருக்கு இல்லையா, அது மூலமா தானே தொலைத்தொடர்பு நடக்குது. இப்போ நம்மளே வந்து சண்டிகர்ல இருந்து சென்னையில இருந்து பேசுறோம்னா ஒரு விண்கலம் நமக்கு உதவுது, ஒரு செயற்கைக்கோள் உதவுது இல்லையா. அது மாதிரி நிலாவை சுத்தி செயற்கைக்கோள் விட்டாங்க, கம்யூனிகேஷன் செயற்கைக்கோள். அதன் மூலமாக பூமியிலேருந்து கான்டாக்ட் பண்ணி அதை வந்து செயல்படுத்தினாங்க. இப்போ வந்து நிலாவில் மனிதர்களை தரை இறக்கக்கூடிய வலிமை வாய்ந்த ஒரு ராக்கெட்டை உருவாக்கி பரிசோதனை பண்ணிட்டு இருக்காங்க. நிலாவில் தரை இறங்குவதற்கான ஒரு விண்கலத்தை தயாரிச்சுட்டு இருக்காங்க. நாங்களும் வந்து எதிர்காலத்தில் நிலாவில் தரை இறங்க போறோம் அப்படிங்கிற அந்த பாதையில அவங்க போயிட்டு இருக்காங்க. இதனுடைய போட்டியில தான் வந்து நாசா வந்து வெகு விரைவாக இந்த ஆர்டிமிஸ் திட்டத்தை வந்து செயல்படுத்த முனைஞ்சிருக்காங்க அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. நாசாவை பற்றி தொடர்ந்து பார்த்து ஆராய்ச்சி செய்யக்கூடிய நிபுணர்கள் வந்து அப்படி ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து சந்திராயன் வந்து அனுப்புனோம். அது போய் அங்கே நிலாவில் நீர் இருக்குது, தண்ணீர் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி வருது. நம்ம இந்தியா எந்த அளவுக்கு அதில் அந்த எவ்வளோ அட்வான்ஸ் ஆகிருக்கு? இப்போ நிலவு திட்டங்கள்ல வந்து பல்வேறு விதமான குறிக்கோள்கள் இருக்கு. அதுல வந்து ஒரு குறிக்கோள் வந்து ப்ரிசிஷன் லேண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது துல்லியமாக தரையிறங்குதல். ஓகே, இப்போ வந்து அப்போலோல வந்து நீல் ஆம்ஸ்ட்ராங் போய் நிலாவில் இறங்கினார் இல்லையா. அப்போ நிலாவில் இறங்கும் போது எந்த இடத்துல இறங்குவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாசா வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 25 கிலோமீட்டர் நீளம் இருக்கக்கூடிய ஒரு கோழி முட்டை வடிவிலான ஒரு வட்டம், அந்த வட்டத்துக்குள்ள எங்க வேணாலும் இறங்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. எங்கன்னு எங்களால் கரெக்டா சொல்ல முடியாது, இதுக்குள்ள எங்கேயோ இறங்குவாரு அப்படின்னு. அது ப்ரிசிஷன் லேண்டிங் இல்லை, புரியுது இல்லையா. பட் இப்போ வந்து சென்னை விமான நிலையத்துக்கு வந்து ஒரு விமானம் வருது. அந்த விமானம் எங்க தரையிறங்கும்? விமான நிலையத்துல இல்லை, விமான நிலையத்துக்குள்ள ஒரு ஓடு பாதை இருக்கு இல்லையா, அந்த கரெக்டா அந்த ஓடு பாதையில தானே இறங்கணும். அந்த ஓடு பாதையிலையும் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ள இறங்கணும். என்னதான் வந்து அந்த ஓடு பாதை எண்டுக்குள்ள போய் அது வந்து விமானம் நிற்க முடியும் இல்லையா. இது வந்து பொசிஷன் லேண்ட். அது மாதிரி இன்றைக்கு வந்து ஒரு குறிக்கோள் என்னன்னு சொன்னா, ஆள் இல்லாமல் ரோபோ மிஷன்ஸ். நீங்க வந்து 500 மீட்டருக்குள்ள தரையிறக்க முடியுமா, 100 மீட்டருக்குள்ள தரையிறக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு பரிசோதனை நடக்குது. இதை வந்து நீங்க வந்து பூமியிலிருந்து கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா பூமியிலிருந்து சிக்னல் நிலாவுக்கு போய் சேர 1.25 நொடி ஆகும். ஓகே, ஸோ அந்த 1.25 நொடியில வந்து அந்த விண்கலம் கீழே வந்து உடஞ்சிடும். ஆகினால அந்த விண்கலத்துக்குள்ளேயே ஒரு செயற்கை நுண்ணறிவு இருக்கணும். அந்த செயற்கை நுண்ணறிவு நம்ம இங்க பயிற்றுவிச்சிருக்கணும். அந்த பயிற்றுவிச்சதன் அடிப்படையில் அந்த செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி அந்த விண்கலம் தானே அந்த 500 மீட்டருக்குள்ள இறங்கறதுக்கு இடர் இல்லாத பகுதி எது, ஆபத்து இல்லாத பகுதி எது அப்படின்னு பார்த்து இறங்கும். இடர்னா என்ன? அங்க ஒரு கிண்ணக்குழி இருக்கு, அந்த விண்கலத்தோட கால் இருக்கு, கரெக்டா அந்த கால் அந்த கிண்ணக்குழியில போச்சுன்னா என்ன ஆயிடும்? விண்கலம் சாஞ்சிடும்ல. ஸோ அப்ப அந்த 4 காலும் குழிக்குள்ள இல்லாம இருக்கிற மாதிரியான ஒரு இடத்த பார்த்து அது மாதிரி திரும்பி இறங்கும் இல்லையா. இதெல்லாம் வந்து ஒரு நொடியினுடைய 1000 பங்குல ஒரு பங்குக்குள்ள முடிவெடுத்து நடக்கும். இந்த தொழில்நுட்பத்தை செஞ்சு சரிபார்த்து நடைபெறுத்த முடியும் அப்படிங்கிறது தான் சந்திராயன் 3 முக்கியமான விஷயம். எல்லாரும் வந்து முதன்முறையா இறங்கிட்டோம், அதெல்லாம் சும்மா ஊடக பேச்சு. தொழில்நுட்ப ரீதியா பாத்தீங்கன்னா நம்ம திட்டமிட்ட இடத்திற்கு 100 மீட்டருக்குள்ள இந்த செயற்கை நுண்ணறிவு சரியாக வேலை செஞ்சு நிலாவில் தரையிறங்கு. இது ஒரு முக்கியமான ஒரு சவால் மிகுந்த ஒரு விஷயம், ஒரு முக்கியமான சாதனை. சந்திராயனுக்கு பிறகு ஜப்பான் ஸ்மைல் அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் அடிப்படையில இதே மாதிரி தான் ப்ரிசிஷன் லேண்டிங் ட்ரை பண்ணாங்க, ஃபெயில்யூர். ஸோ சந்திராயனுடைய வெற்றி, இஸ்ரோனுடைய வெற்றி இதில் அடங்கி. எதிர்காலத்துல நிலாவில் வந்து ஒரு குடியிருப்பு ஏற்படுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க, ரைட். இப்போ நீங்களே அங்க போயிட்டீங்க, உங்களோட குழந்தைங்க உங்களுக்கு கடிதம் எழுதுறாங்க, அது வந்து உங்களுக்கு வந்து சேரணும்ல. அப்ப அந்த கடிதத்தை ஏந்தி வரக்கூடிய அந்த ரோபோ விண்கலம் வந்து 25 கிலோமீட்டர் தள்ளி இறங்கினா
நீங்க எங்க குடியிருப்பு வச்சிருக்கீங்களோ குடியிருப்பு பக்கத்துல ஒரு இடத்துல நம்ம வந்து ஒரு விண்கலம் இறங்குவதற்கான ஒரு இது வச்சிருப்போம்ல, ஸ்பேஸ் போர்ட். அங்க வந்து இறங்கணும்ல. உங்களுக்கு லெட்டரு, உங்களுக்கு சாப்பாடு கட்டி அமைச்சிருப்பாங்க, புளியோதரை, அது வந்து இறங்கணும்ல. அதுதான் விஷயம். ஆளை எடுத்துட்டு போறது மட்டும் முக்கியமான விஷயம் கிடையாது. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நிலாவுல குடியிருப்பு ஏற்படுத்தணும்னா பல்வேறு விஷயங்கள் தேவை. அதுல ஒரு விஷயத்த வந்து இஸ்ரோ மிக சிறப்பாக செஞ்சிருக்கு என்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இல்லை, இந்த முயற்சிகள் எல்லாமே அல்டிமேட்டா வந்து என்ன நோக்கத்தை கொண்டது அப்படின்னு இருக்கு. ஏன்னா வெறும் வந்து இன்னொரு ஒரு பிளானெட்ல போய் அங்க என்ன இருக்குது அப்படின்னு ஆராய்ச்சி பண்றது, அதை தாண்டி கடைசியா வந்து அதை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு ஒரு அல்டிமேட் நோக்கம் இருக்கும்ல, அது என்னவா இருக்குது? அப்படின்னு சொல்லும்போது வந்து 2 பார்ட்டா நான் சொல்ல போறேன். ஒண்ணு வந்து வெளியில தெரிகிற பார்ட்டு, இன்னொன்னு நீங்க வந்து அந்த போர்வையை விலக்கி பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய விஷயம். வெளியில தெரிகிற பார்ட் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, நிலாவுல வந்து அருத்தனிமங்கள் இருக்கு. பூமியில இருக்கக்கூடிய அருத்தனிமம் நம்ம சொல்றோம் இல்லையா, ரேர் அர்த் எலிமெண்ட். அது வந்து அபிர்விதமா நிலாவுல தரைப்பரப்பிலேயே இருக்கு. அதாவது சர்ஃபேஸ் மைனிங்கே போதும், ஆழமா நீங்க தோண்டிட்டுலாம் போக வேண்டியதில்லை. அந்த மாதிரியான கனிம வளத்தை எடுத்துக்கொண்டு வருவதுதான் வந்து திட்டம். பூமியில வந்து நம்ம அந்த மாதிரி கனிம வளத்தை எடுத்தோம்னு சொன்னா சுற்றுச்சூழல் பிரச்சனை போன்ற பல்வேறு பிரச்சனைகள் வருது. ஸோ அதனால வந்து பூமியிலிருந்து நம்ம இந்த கனிம வளத்தை எடுக்காம விண்வெளியிலிருந்து எடுத்துட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு யோசனை ஒன்று இருக்கு. அந்த யோசனையின் அடிப்படையில் இதை வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிறதான் வந்து இலக்கு. இதை நீங்க தோண்டி பார்த்தீங்கன்னா, இந்த போர்வை விலக்கி பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு வந்து ஒரு விண்வெளி வாணிபம், தனியார் துறையின் கீழே ஒரு விண்வெளி வாணிபத்தை உருவாக்கி, எப்படி பூமியில வந்து வளங்கள் வந்து சில தனியார் கையில இருந்து அதன் மூலமாக பெரும் லாபம் ஈட்டக்கூடிய ஒரு விஷயத்தை உருவாக்குறாங்களோ, அதே மாதிரி விண்வெளியில் இருக்கக்கூடிய இந்த வளங்களை வைத்து ஒரு ஒரு வணிக அமைப்பை உருவாக்குவது என்ற விஷயம் உள்ளுக்குள்ள இருக்கு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, முதல் முறையாக சோவியத் யூனியன் வந்து நிலாவுல தரை இறங்கியப்போ அந்த விண்கலத்துல வந்து சோவியத் கொடிகள் எடுத்துட்டு போனாங்க. அப்போ வந்து சர்வதேச அளவுல ஒரு பெரிய விவாதம் நடந்தது. என்ன விவாதம்னா, இப்போ வந்து ஒரு பூமியிலேயே வந்து ஒரு ஆளே இல்லாத ஒரு தீவு இருக்குன்னு வச்சுப்போம். யாருக்குமே சொந்தம் இல்லாத தீவு திடீர்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. அந்த தீவுல வந்து உங்க நாட்டு கொடியை நீங்க நட்டுட்டீங்கன்னா அது உங்க நாட்டுக்கு சொந்தம். ஓகே, அப்போ வந்து நிலால போய் முதல்ல கொடியை போட்டது யாரு? சோவியத் யூனியன். சோவியத். அப்போ வந்து நிலாவை சோவியத் யூனியன் சொந்தம் கொண்டாட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துச்சு. அப்பதான் திடீர்னு எல்லாம் பயந்து போய் என்ன பண்ணாங்கன்னா, சோவியத் யூனியனோட ஒரு ஒப்பந்தம் போடுவோம், சர்வதேச ஒப்பந்தம் போடுவோம் அப்படின்னு சொல்லி வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல ஐநாவினுடைய கீழே வந்து அவுட்டர் ஸ்பேஸ் ட்ரீட்டி அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. அந்த ஒப்பந்தத்துல வந்து சோவியத் யூனியன் என்ன சொன்னாங்கன்னா, நான் கையெழுத்து போட தயார், ஆனா ஒரே ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை? விண்வெளியில் இருக்கக்கூடியது எல்லாம் மனித குலத்துக்கு பொதுன்னு சொல்லு, எந்த நாடும் தனியா உரிமை கொண்டாட முடியாதுன்னு சொல்லு, யாரும் தனி உரிமை கொண்டாட முடியாதுன்னு சொல்லு, உலகத்தினுடைய பொது சொத்துன்னு சொல்லு, நான் கையெழுத்து போடுறேன் அப்படின்ட்டாங்க. ஸோ அப்போ வந்து அந்த சர்வதேச சட்டத்தின்படி நிலவு உட்பட விண்வெளி பொருட்கள் எல்லாம் மனித குலத்தின் பொது சொத்து அப்படின்னு சொன்னா உங்களோட சொத்து. ஆப்பிரிக்கால காங்கோல வந்து ஒரு காட்டுல வேட்டையாடி இப்போ உணவு சேகரிச்சிருக்காரு இல்லையா, அவருக்கும் அதுல பங்கு இருக்கு. எலன் மஸ்க் மட்டும் இல்லை. ஆனா இன்னைக்கு வந்து நீங்க விண்வெளி வாணிபம்னு மாத்திட்டீங்கன்னா அங்க தோன்ற அந்த கனிமம் யாருக்கு சொந்தம்? எலன் மஸ்க். இதுதான் போர்வைக்குள்ள இருக்கக்கூடிய ரகசியம். அந்த அக்ரிமெண்ட் இருக்குல்ல, அந்த உடன்பாடு இருக்குல்ல, அதை மீறி எலான் மஸ்க் மாதிரியான தனிநபர்களால என்ன பண்ண முடியும், மீற முடியுமா? அதுக்கு தான் வந்து இதுக்கு முன்னாடி ட்ரம்ப் அதிபர் ஆனார் இல்லையா அமெரிக்கால. அப்போ வந்து அமெரிக்கால ட்ரம்ப் வந்து ஒரு சட்டம் கொண்டு வந்தார். என்ன சட்டம் அப்படின்னாக்க, விண்வெளியில் தனியார் துறை அப்படிங்கிற சட்டம். அதாவது அந்த சட்டத்தின் அடிப்படையில வந்து விண்வெளியில தனியார் துறை வந்து கனிம வளங்களையோ அல்லது வளங்களையோ தோண்டி எடுத்தா அது அவங்களுக்கு சொந்தம் அப்படின்னு ஒரு சட்டம். அந்த சட்டத்துக்கு பேர் வந்து, அந்த சட்டத்தை வந்து மற்ற நாடுகள் ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாடா, அதாவது வந்து ஐநா மூலமா முயற்சி பண்ணல, தனித்தனியா நாடுகளை வச்சு இப்போ 50 நாடுகள் அந்த இதை வந்து ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது வந்து அமெரிக்கா,
தன்னிச்சையாக இன்றைக்கு தன் கையில தான் வந்து அதிகாரம் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தினால இப்படி ஒரு முயற்சியை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இது ஒரு சர்வதேச அளவுல ஒரு விவாத பொருளா இருக்கு. ரஷ்யா வந்து இந்த சட்டம் வந்து சர்வதேச சட்டத்துக்கு விரோதம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அமெரிக்கா வந்து இல்ல ஒண்ணும் இல்ல, எல்லாம் சேர்ந்துதான் இருக்கு, நாங்க வந்து எங்க நாட்டுக்குன்னு நாங்க சொல்லல, யார் வெட்டி எடுத்தாங்களோ அவங்களுக்கு நாங்க சொல்லியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு சர்வதேச அளவுல ஒரு விவாதம் நடந்திருக்கு. உனக்கு சொந்தம் இல்லாததை நீ வெட்டி எடுத்தா உனக்கு சொந்தமாயிடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. பேசிக்கா டொனால்டு ட்ரம்ப் ஒரு ரியல் எஸ்டேட் அதிபர், அவர் பாட்டில் நிலாவில் போய் பிளாட் போட்டுட்டு இருக்க வாய்ப்பு இருக்குல்ல. அப்ப சர்வதேச சட்டத்தின் அடிப்படையில் விண்வெளி ஆய்வுகள் வந்து இன்றைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பார்ப்பதற்கு பிரமிப்பையும் ஒரு அறிவியல் இதையும் இருக்கு, அப்படி தொழில்நுட்ப சாதனை இருக்கு என்று சொன்னாலும் பின்புறமாக ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் பொருளாதார போர் புகை மூட்டமா இருக்கு என்பதுதான் வந்து உண்மை. ஏன்னா நிலவுங்கிறதே ரொம்ப ஒரு பிரமிப்பான ஒரு விஷயம். நம்ம வந்து அங்கே வந்து ஒரு பாட்டி வடை சுடுறாங்க, இப்படிதான் நம்ம வந்து ஒரு கற்பனையா நினைச்சிட்டு இருப்போம். நம்ம கவிஞர்கள் வந்து அவ்வளோ நிலாவை பத்தி ஒரு ஆயிரக்கணக்கான பாடல்கள் பாடியிருக்காங்க. நம்ம தமிழ் திரைப்படங்கள்ல வந்து நிலவை எந்தெந்த சூழல்கள்ல வந்து பயன்படுத்தணுமோ அந்த அளவுக்குலாம் பாடியிருக்காங்க. நீங்க தமிழ் பாடல்கள் நிறைய உங்களுக்கு தெரியும். அது அந்த ஒரு வியப்பு வந்து இப்ப மனிதர்களே அந்த இடத்துக்கு போயிருக்காங்க அப்படின்றப்ப அது என்ன மாதிரி ஒரு உணர்வு அது ஏற்படுது? மிகவும் ஒரு புல்லரிக்கக்கூடிய உணர்வு தான். பட் ஆனா இதுக்கே நீங்க வந்து ரொம்ப இது பண்ணிடாதீங்க. ஏன்னா இன்னும் ஒரு 10 வருஷத்துக்குள்ள தொடர்ந்து மனிதர்கள் நிலாவில் இருக்க போறாங்க. 2000வது ஆண்டிலிருந்து 2000வது ஆண்டு நவம்பர் மாதத்திலிருந்து குறைந்தது 3 பேர் விண்வெளியில பூமியை சுத்திட்டே இருக்காங்க. தொடர்ந்து ஒரு நாள் கூட விண்வெளியில மனிதர்கள் இல்லாத நாளே இல்லை 2000வது ஆண்டிலிருந்து. ஓகே, சர்வதேச விண்வெளியில. ஸோ இப்போ பூமியில வந்து எவ்வளவு காண்டம்னு நம்ம சொல்றோம்? 7 காண்டங்கள்னு சொல்றோம் இல்லையா? அதை வந்து 8வது கண்டம் அப்படின்னு சொல்றாங்க, 8th கான்டினென்ட்னு சொல்றாங்க. ஸோ அப்படின்னு சொன்னா வெகு விரைவில் வந்து நிலா வந்து ஒரு 9th கான்டினென்ட்டா மாறிடும். ஸோ அதை யோசிச்சு பாருங்க. பெரிதினும் பெரிது கேள், ஏன் சின்னதுலயே இருக்கீங்க? சரி சார், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சுவாரஸ்யமான தகவல் பயந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி. மிக்க நன்றி. 29 வருட நம்பிக்கை, 20 லட்சம் திருப்தியான வாடிக்கையாளர்கள். இந்தியாவின் நம்பர் 1 டைல்ஸ் விற்பனையாளர் லக்ஷ்மி செராமிக்ஸ். நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். இப்போது பெங்களூர், மைசூர், ஹாசனில்.